எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், ஓகே, டிஎன்இஏ இதோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா www.tneaonline.org. இன்னொரு வெப்சைட் வந்து www.dte.tn.gov.in. இந்த ரெண்டு வெப்சைட்லேயுமே வந்துட்டு நமக்கு இதில் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து கிடைக்குது. நம்மளோட அட்மிஷன் ப்ரொசீஜர், நம்மளோட கவுன்சிலிங், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த வெப்சைட் தான் வந்து யூஸ் பண்ணணும், சரிங்களா? இதில் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், சிக்ரி அண்ட் சிப்பட்டு, கான்ஸ்டியூயன்ட் காலேஜ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். ஸோ மொத்தம் வந்து ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. இதிலெல்லாம் நம்ம சேர்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். வந்து அந்த எந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்றதுல எதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, மேக்ஸா, பயாலஜியா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒரு குழந்தைக்கு ஃபிசிக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங், இசிஇ, சிவில் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன், நியூக்ளியர் எனர்ஜி இன்ஜினியரிங், இந்த கோர்சஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணலாம். தென் கெமிஸ்ட்ரி பிடிச்சிருக்குன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பாலிமர் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், இந்த கோர்சஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணலாம். மேக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா சிஎஸ்இ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டேட்டா சயின்ஸ், ஏஐ இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்கல் அண்ட் கம்ப்யூட்டிங் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணலாம். பயாலஜி பிடிச்சிருக்குனாக்கா பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, பேராமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இந்த கோர்சஸ்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம், சரியா? இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, யூனிவர்சிட்டி இப்போ டைப்ஸ் ஆஃப்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ். இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கேம்பஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலே இருக்குது. வந்துட்டு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், அடுத்தது ஏசிடி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ் தாம்பரத்தில் இருக்குது. தென் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அண்ணாமலை நகர், இது 5 காலேஜ் வந்துட்டு டிபார்ட்மெண்ட், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட். அடுத்தது கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 காலேஜஸ் வந்து இருக்குது. அது எங்கெங்கே இருக்குதுனாக்கா வேலூர், கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தேனி அண்ட் சிவகங்கை, இதில் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்ற பேர்லேயே இருக்கும். தென் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 3 காலேஜ் இருக்குது. பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், தென் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. அடுத்தது சிக்ரி அண்ட் சிப்பட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து கிண்டியில் இருக்குது வந்துட்டு சென்னையில். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலமில் இருக்குது. தென் சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சிக்ரி, இது வந்து காரைக்குடியில் இருக்குது, சிவகங்கை மாவட்டம். அடுத்தது கான்ஸ்டியூயன்ட் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம், திண்டிவனம், ஆரணி, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், நாகப்பட்டினம், கும்பகோணம், பட்டுக்கோட்டை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, மதுரை, ராமநாதபுரம் அண்ட் திண்டுக்கல் மாவட்டம், இதில் எல்லாம் வந்துட்டு கான்ஸ்டியூயன்ட் காலேஜஸ் வந்து இருக்குது, சரிங்களா? இது இல்லாமல் மீதி இருக்கிறது எல்லாமே செல்ஃப் ஃபினான்சிங். இதில் வந்துட்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டியும் இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸும் இருக்குது. இதில் செல்ஃப் ஃபினான்சிங்கில் பார்த்திங்கனாக்கா ஒரு 17 காலேஜ் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் டாப் மோஸ்ட்டில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை, வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூர், அமிர்தா விஸ்வ வித்யாபீதம், கலாசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன், ஷண்முகா ஆர்ட்ஸ் காலேஜ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமி தஞ்சாவூர், சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸ் சென்னை, ஸ்ரீ சிவ சுப்பிரமணியம் நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், தென் சாஸ்திரா டீம்டு யூனிவர்சிட்டி தஞ்சாவூர், பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை, குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் காட்டாங்குளத்தூர்,
எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. இதுதான் டாப் மோஸ்ட் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரிகள். சரிங்களா? இப்போது இதுக்கெலாம் நம்ம எப்படி வந்து அட்மிஷன் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு இன்கேஸ் வந்து வீட்டில் வந்து இப்போ நெட் இல்லை, என்னால் பண்ண முடியாது, இல்லை நம்ம ஏதாவது தப்பாக பண்ணிவிடுவோம், அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோன்னா நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை. நம்மளோட அந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மாவட்டத்துலேயும் எத்தனை வந்து டிஎஃப்சி சென்டர்ஸ், அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றது வித் அட்ரஸோடு வந்து அதில் இருக்கும் வந்துட்டு. சரிங்களா? இப்போ அதுக்கு அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த கேண்டிடேட் கரெக்டாக இருக்கணும் வந்துட்டு. உங்களுடைய 10th மார்க் லிஸ்ட் 12th மார்க் ஷீட்லாம் உங்களோட நேம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் ஃபில் பண்ணணும். வந்து தப்பாக வந்து ஃபில் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணணும். அதோட இமெயில் ஐடியையும் பாஸ்வேர்டையும் நீங்கள் ரொம்ப செக்யூர்டாக வச்சுக்கணும், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சரியா? அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் அதுவும் வந்துட்டு நீங்கள் அதுக்குன்னு தனியாக வந்து வச்சுக்கோங்க. வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் வரும். சரிங்களா? அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இந்த மாதிரி அதுக்கு அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்குன்னா, அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனோடைய குழந்தைங்களா இருந்தால், டிசேபிள்டு பர்சனாக இருந்தால், ஸ்போர்ட் பர்சனாக இருந்தால், இதுக்கெலாம் வந்துட்டு நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மோடைய அந்த ஃபார்மேட் இருக்குது வந்து அதை நம்ம டவுன்லோட் பண்ணி அதை வந்து கன்சர்ன் ஆஃபீஸர்கிட்ட வந்துட்டு அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம சைன் வாங்கி வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் படித்த ஸ்கூலில் இருந்து பொனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கணும். அடுத்தது வந்துட்டு அதே மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அதோடைய ஃபீஸ் ஸ்லிப்பு இருக்கும் இல்லையா, அதையும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். சரிங்களா? நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது வந்து கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ இல்லை ஏதாவது நெட் பேங்கிங் இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி டிடி எடுத்து நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டரில் கொடுத்தீங்கனாலும் நீங்கள் வந்து அங்கேயும் அது மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு 7.5% வந்து ரிசர்வேஷன் இருக்குது. 6th to 12th வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கணும். சரிங்களா? அதுக்கு வந்து எமிஸ் நம்பர் வேணும். ஆதார் கார்டு வந்து ஆப்ஷனல் வந்துட்டு, பேரண்ட்டோட இன்கம் சர்டிஃபிகேட்டு, தென் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிருந்தா 11th மார்க் ஷீட்டும் வேணும், 12th மார்க் ஷீட்டும் வேணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஸ்காலர்ஷிப் வேணும். அப்படி ஸ்காலர்ஷிப் வந்து லைக் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் உங்களுக்கு தனியாக ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இருக்குது. எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி எஸ்சிஏ இவங்களுக்கும் வந்துட்டு ஸ்காலர்ஷிப் இருக்குது வந்து. இதுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். அதே மாதிரி இந்த எஸ்சி எஸ்டி அதுக்கும் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து அந்த எந்த கன்சர்ன் பர்சன் கிட்ட கேட்குறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து ஆத்தரைஸ்டு கிட்ட நம்ம சைன் வாங்கி வச்சுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் முன்னாடியே வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வேணும் வந்துட்டு. எதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஆன்லைனில் சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, 10th மார்க் ஷீட்டு, 11th, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் 11th 12th, மற்ற கிரேடாக இருந்ததுன்னா 12th மார்க் ஷீட் உங்களுக்கு போதும். சரியா? டிசி, தென் ரெஜிஸ்டர் பண்ணோம்ல அந்த டீட்டெயில்ஸு, தென் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட், அதாவது வேறு தமிழ்நாடு இல்லாமல் வேறு ஸ்டேட்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இந்த நேட்டிவ் சர்டிஃபிகேட்டுன்றது வேணும், மற்றவங்களுக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? தென் இன்கம் சர்டிஃபிகேட், ஏதாவது நம்ம ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் வந்து கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டும் வேணும். இதுவும் வந்துட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் கவுன்சிலிங் போது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி முடித்த உடனே நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணி நமக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. வந்துட்டு ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணி நமக்கு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மார்க்லாம் நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை வச்சு ரேங்க் லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. மார்க் எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரேங்க் லிஸ்ட்டு வந்து கொடுப்பாங்க. கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. வந்துட்டு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கவுன்சிலிங்கில் வந்துட்டு நம்ம வந்து அப்பியர் ஆகணும். வந்து கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 6th 12th வரைக்கும் படித்த குழந்தைங்களுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தைங்களுக்கு வந்து 7.5% வந்து ரிசர்வேஷன் இருக்குது.
எக்ஸ் சர்வீஸ் குழந்தைங்களுக்கும் ரிசர்வேஷன் இருக்குது வந்துட்டு. ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா அந்த ஃபெசிலிட்டியை வந்து நம்மளால் வந்து அவைல் பண்ண முடியாது. சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதாவது ஆர்மி, நேவி இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிற பேரண்ட்டோட குழந்தைங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து 8 சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. தென் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் 34 சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் 108 சீட்ஸ். ஸோ டோட்டலாக 150 சீட்டு வந்துட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து அதாவது அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து சீட் ரிசர்வேஷன் வந்து இருக்குது. சரிங்களா? ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இதெல்லாம் வந்து. தென் டிசபிலிட்டியாக இருந்தது அப்படின்னாக்கா வந்து 5% வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. தென் ஸ்போர்ட் பர்சனாக இருந்தால் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் 12 சீட்ஸும், யூனிவர்சிட்டி காலேஜு டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் எய்டடு செல்ஃப் ஃபினான்சிங்லாம் வந்து 488 சீட்ஸ் வந்து ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 500 சீட் வந்து ஸ்போர்ட் பர்சன்ஸ்க்கு வந்து ரிசர்வ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதாவது ஸ்போர்ட் பர்சனு, தென் டிசேபிள் பர்சனு, எக்ஸ் சர்வீஸ், இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்து மற்ற இதெல்லாம் வந்து அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. சரியா? இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா சீட் மேட்ரிக்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த டியூரேஷன் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக்கு வந்து 4 இயர்ஸ் வந்து ப்ரோக்ராம். பிஇ சாண்ட்விச் கோர்ஸ்னு இருக்குது, அது வந்து 5 இயர்ஸ் வந்து ப்ரோக்ராமு. தென் இதில் வந்து ஒகேஷ்னல் ஸ்டூடெண்ட்டு கூட வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒகேஷ்னல் ஸ்டூடெண்ட்னா 11th 12th வந்து பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, பேசிக் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் இன்ஜினியரிங், பேசிக்ஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து 11th 12th ஒகேஷ்னல் சப்ஜெக்டாக படிச்சிருப்பாங்க. இவங்களுக்கும் வந்து சீட் ரிசர்வேஷன் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் காம்படிஷனில் வந்து 31% சீட் ரிசர்வேஷன் இருக்குது. பிசிக்கு வந்து 26.50% ரிசர்வேஷன் இருக்குது. பேக்வர்ட் முஸ்லீமாக இருந்தால் வந்து 3.50% ரிசர்வேஷன் இருக்குது. தென் எம்பிசியாக இருந்ததுனாக்கா 20% ரிசர்வேஷன், எஸ்சிக்கு 15%, 15%, ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு ஆதி திராவிடர் அருந்திதேயருக்கு வந்து 3%, ஷெட்யூல்டு ட்ரைபு எஸ்டிக்கு வந்து 1%. ஸோ இது ஃபுல்லாமே வந்து 100% எல்லா சீட்டுமே வந்து அலோகேட் பண்ணிவிடுவாங்க. ஒரு சீட் கூட வந்து ஃப்ரீயாகவே வந்து விட மாட்டாங்க. சரிங்களா? இப்போ நம்ம சீட் மேட்ரிக்ஸ் பார்ப்போம். சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒரு காலேஜ்லேயும் இப்போ இவ்வளோ காலேஜஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, 455 காலேஜஸ் இருக்குது. ஒரு காலேஜ்லேயும் நிறைய கோர்சஸ் இருக்கும் இல்லையா? ஒரு கோர்ஸ்லேயுமே பிசிக்கு எத்தனை சீட் இருக்குது, எம்பிசிக்கு எத்தனை சீட் இருக்குது, ஓசியில் எத்தனை சீட் இருக்குது, எஸ்சியில் எத்தனை, எஸ்டியில் எத்தனை, எஸ்சிஏ இதுலலாம் எத்தனை சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து இருக்கும். சரிங்களா? அதில் வந்து நம்மளோட காலேஜ் கோடு, உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து சூஸ் பண்ணுவீங்க. கவுன்சிலிங் பண்ணும்போது நீங்கள் என் நம்பர் ஆஃப் காலேஜ், நீங்கள் எத்தனை காலேஜ் வேணாலும் சீட் ஃபில் பண்ணலாம் வந்துட்டு. ஓகேவா? அதில் எதுக்குமே லிமிட்டேஷன்ஸே கிடையாது. எத்தனை காலேஜ் வேணாலும், எத்தனை கோர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்துட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் நிறைய காலேஜஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள் வந்துட்டு. சரிங்களா? ஒரு 300 காலேஜ் அந்த மாதிரி கூட நம்ம ஃபில் பண்ணலாம் வந்துட்டு. ஓகேவா? 300 கோர்சஸ் வித் காலேஜ் வந்து நம்ம ஃபில் பண்ணலாம் வந்துட்டு. கோடெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க வந்துட்டு. சரிங்களா? ஸோ இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்ச உடனே எத்தனை சீட் அவைலபிலிட்டி இருக்குது, செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சோடனே எத்தனை சீட் அவைலபிலிட்டி இருக்குது, தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சோடனே எத்தனை சீட் அவைலபிலிட்டி இருக்குன்னு, கடைசியாக வந்துட்டு எல்லாமே சப்ளிமெண்ட்ரி இது போட்டு எல்லா சீட்டையுமே வந்துட்டு ஃபில் பண்ணிவிடுவாங்க. சரியா? எந்த சீட்டையுமே வந்துட்டு விட மாட்டாங்க வந்துட்டு. உங்களுக்கு இந்த இதை வந்து நான் இந்த வீடியோலேயே நான் இதை ஆட் பண்ணுறேன், நீங்கள் இதை வந்து பாருங்கள் வந்துட்டு, இந்த சீட் மேட்ரிக்ஸை வந்துட்டு. சரிங்களா? அதே மாதிரி இந்த சீட் மேட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கவுன்சிலிங்கில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இப்போ கவுன்சிலிங்கில் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் எத்தனை கட் ஆஃப்லேருந்து எத்தனை கட் ஆஃப் வரைக்கும், அதாவது ஃபஸ்ட் ரவுண்டில் நிறைய மார்க் வாங்கியிருக்கவங்க தான் இருப்பாங்க இல்லையா? 200 அவுட் ஆஃப் 200 வாங்கின குழந்தையிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து எடுப்பாங்க வந்துட்டு ரேங்க் பண்ணி. ஓகேவா?
அதில் வந்து டைமும் கொடுத்துருவாங்க, இந்த டைமுக்கு நீங்கள் அப்பியர் ஆகணும், இந்த டைமுக்கு நீங்கள் அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து நமக்கு ஃபுல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நம்ம போகும்போது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு சீட் அலாட் ஆகிடும். நம்ம மார்க் வைஸ் நமக்கு சீட் அலாட் ஆகும். ரொம்ப கம்மியாக மார்க் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அலாட் ஆகாமல் கூட இருக்கும். சரியா? இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நமக்கு ஒரு சீட்டு வந்து அலாட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம அதை வச்சுக்கலாம். இன்கேஸ் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த காலேஜ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க. வந்து நம்ம அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த காலேஜ் தான் அந்த கோர்ஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த காலேஜில் போய் அவங்க 5 days அந்த மாதிரி டைம் தருவாங்க. அந்த டேக்குள்ளே நம்ம போய் பேமெண்ட் போட்டு அட்மிஷன் நம்ம பண்ணிடணும். இப்போ வந்து அவங்க இப்போ இன்னொரு ஆப்ஷன், இப்போ அவங்க கொடுத்த கோர்ஸும் காலேஜும் உனக்கு ஓகே தான், பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற காலேஜஸும் இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இதுக்கும் ஒரு டென்டேட்டிவ் ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அதை வந்து நம்ம வந்து ரிப்போர்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அக்செப்ட் கொடுத்து ஜாயின் ஒன்றா பண்ணிக்கணும், இல்லை அக்செப்ட் கொடுத்து ஃபார்வர்ட் கொடுக்கணும். ஓகேவா? இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா, எனக்கு இந்த சீட்டும் கொடுத்துருக்கீங்க, கோர்ஸ் கொடுத்துருக்கீங்க, இது எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னாக்கா டிக்ளைன் அண்ட் அப்வர்டுன்னு கொடுக்கணும். டிக்ளைன் எனக்கு வேணான்னு சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் அப்வர்ட் கொடுக்குறோம் வந்துட்டு. சரியா? இதே வந்துட்டு டிக்ளைன் பண்ணிவிட்டு நான் வந்து அடுத்த ரவுண்டுக்கு போகிறேன், நான் அடுத்த ரவுண்டுக்கு போயிடுறேன் அப்படின்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு கொடுக்கணும் வந்துட்டு. ஓகேவா? இது மாதிரி ஒரு ரவுண்டுலேயுமே வந்து இதே ஃபார்மெட்டையே நம்ம ஃபாலோ பண்ணணும். 3 ரவுண்டும் முடிஞ்சிருச்சு, ஆனால் எனக்கு எந்த கோர்ஸுமே பிடிக்கல, எனக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம டிக்ளைன் பண்ணி குவிட்டும் ஆகிடலாம் வந்துட்டு. ஸோ தட் கவுன்சிலிங் அந்த சிஸ்டம் விட்டே நம்ம வந்து என்ன ஆகிடுவோம், வெளியில் வந்துடுவோம். ஓகேவா? இந்த மாதிரி ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதே ப்ரொசீஜர் தான் வந்துட்டு. கடைசியாக காலேஜ் நமக்கு அலாட் ஆகிற வரைக்கும் நம்ம இதே வந்துட்டு சேம் இது வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே டியூஷன் ஃபீ கன்செஷன் வந்துட்டு 7.5 ரிசர்வேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபீயே கிடையாது, ஃபுல்லாகவுமே வந்து கன்செஷன் தான் வந்துட்டு. அதே மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்துட்டு ஒரு பர்சன்டேஜில் வந்துட்டு கன்செஷன் இருக்குது. அதே மாதிரி ஏஐசிடிஇ டியூஷன் ஃபீயும் வந்துட்டு வேவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப் அதுவும் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு டியூஷன் ஃபீ கன்செஷன்ஸ். ஓகேங்களா? தென் ஓவராலாக வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுல எனக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூனிவர்சிட்டி காலேஜஸ் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 48,000 அந்த மாதிரி வந்து அரௌண்ட் 50,000 வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு வந்து 1 இயருக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து நமக்கு ஃபீ வரும். தென் கவர்மெண்ட் காலேஜாக இருந்ததுனாக்கா 8,000 to 15,000 வந்து அப்ராக்சிமேட்டாக பர் இயருக்கு. தென் கவர்மெண்ட் எய்டட் காலேஜாக இருந்ததுன்னா 15,000 to 40,000. செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் எய்டடாக இருந்ததுனாக்கா 55,000 to 87,000 ஆகும் வந்துட்டு. செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட்டாக இருந்தது, நான் அக்ரிகேட்டாக இருந்தாலும் சரி அக்ரிகேட்டடாக இருந்தாலும் சரி 50,000 இருந்து 87,000 வரைக்கும் ஆகும். இது வந்து அப்ராக்சிமேட்டான ஒரு டீட்டெயில் தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், வந்து பிடிச்சிருந்தா வந்துட்டு லைக் பண்ணுங்கள் வந்துட்டு. தேங்க்யூ ஸோ மச்.